அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வெரி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லாருக்குமே என்ஜாய் பண்ணுங்கள். அதோட எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இன்றைக்கும் நிறைய கொண்டு வந்திருக்கேன். எஸ்பெஷலி TRAI நமக்காக கன்சியூமர்ஸ்க்காக வந்து ஒரு சர்வே, எஸ்பெஷலி ப்ரைஸ் ஹைக், அதாவது டேரிஃப் ஹைக் பண்ணுறாங்கல்ல, அது ரிலேட்டடாக ஒரு சர்வே பண்ண போகிறாங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட நீங்கள் ஒருவேளை ரியல்மி யூஸராக இருந்தால் உங்களுக்கான ஒரு எக்ஸைட்டிங் அப்டேட் இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்துலாம். ஐஃபோன் SE வெர்ஷனில் SE4 இதோட ஒரு ரெண்டர் இமேஜ் ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக்னிக் நம்பர் 923ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். கிட்டத்தட்ட 20 மில்லியன் வோடஃபோன் போஸ்ட்பெய்ட் யூசர்ஸ் உடைய டேட்டா பிரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாப்புலர் சைபர் செக்யூரிட்டி டீம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ப்ரூஃபோட ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த சைபர் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் X9, ரொம்பவே பாப்புலரான செக்யூரிட்டி பிரீச் கண்டுபிடிக்கிற டீம். இவங்க வந்து வோடஃபோனுடைய போஸ்ட்பெய்ட் யூசர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் ஓப்பனாக ஒரு டேட்டா பேஸ் மாதிரி அவைலபிளாக இருந்தது. இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூசர்ஸ் உடைய கால் லாக்ஸ், அதாவது ஒவ்வொரு யூசருடைய ஒரு மாதத்துக்கான கால் லாக்ஸ், அதுக்கப்புறம் SMS, என்னென்ன SMS இவங்க பண்ணியிருக்காங்க, இது கூடவே இன்டர்நெட் யூசேஜ் டீட்டெயில்ஸ், இது மூணுமே வந்து ரிவீல் ஆனதாக தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை வோடஃபோன் போஸ்ட்பெய்ட் யூஸராக இருந்தால் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ப்ரீச் ஆயிருக்கு. பட் வோடஃபோன் தரப்புலேருந்து இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இவங்க பண்ணலை. பட் ப்ரீச் ஆனதாக வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க சைபர் செக்யூரிட்டி. IRCTC, அதாவது இந்தியன் ரயில்வேஸ், ரிலையன்ஸோட கொலாப் பண்ணியிருக்காங்க. இந்த கொலாபரேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி பண்ணுறதா. நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஃபுட் ஈஸியாக ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இந்த கொலாபரேஷன். ஏன்னா ஏற்கனவே ரிலையன்ஸ் வந்து ஹாப்டிக் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப் வச்சுருக்காங்க இல்லையா, அது வழியாக வந்து நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். உங்களுடைய சீட்டுக்கே டைரெக்டாக வந்துடும் அப்படின்னு தெரியுது. ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் டவுன்லோட்லாம் பண்ண தேவையில்லை ஆப். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், சேட் பாக்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய PNR, உங்களுடைய நம்பர், PNR நம்பர் டைப் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் வரும். நீங்கள் மெனு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சீட்டுக்கே வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வழியாகவே இனிமேல் நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ண முடியும். டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது TRAI நமக்காக ஒரு கன்சியூமர் சர்வே பண்ண போகிறதா தெரியுது. இந்த சர்வே வந்து செப்டம்பர் 2022 இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்காக இவங்க கொலாப் பண்ணியிருக்க டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், இவங்களோட தான் கொலாப் பண்ணுறாங்க. ஒரு பாப்புலரான சர்வே ஏஜென்சி. இவங்க தான் வந்து இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எதுக்காக இந்த சர்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேரிஃப் ஹைக் தான். தற்சமயம் பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு ஏர்டெல் ஒரு நாள் வந்து நாங்கள் ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜியோ பின்னாடியே சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டெலிகாம் ஆப்ரேட்டரும் ப்ரைவேட் செக்டர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து டேரிஃப் ஹைக் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேரிஃப் ஹைக் வந்து கன்சியூமர், அதாவது பப்ளிக் மேலே வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது, அவங்க வந்து இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சர்வே. அடுத்ததாக வந்து இது டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து இவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரிஃப் ஹைக் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு 200 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த 200 ரூபாய்க்கான ஸ்ப்ளிட் அப் வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் கொடுக்கணும். அது வந்து அவங்க வேலிடாக கொடுத்தா மட்டும்தான் TRAI அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சியூமர் பாயிண்ட்லேருந்து வந்து ப்ரைஸ் ஹைக் எப்படி வந்து கன்சியூமர்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு, அதுக்கப்புறம் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏன் ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்க, எதுக்காக அப்படிங்கிற ஒரு வேலிட் ரீசன் கொடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே 5G வர்றதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி TRAI டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு. நீங்கள் ரியல்மி யூசர்ஸாக இருந்தால் ரியல்மி வந்து உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பாஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ப்ரியாரிட்டி பாஸ் அப்படின்னு சொல்லி இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட வேல்யூ வந்து 99 ருபீஸ். செப்டம்பர் 7 வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரியல்மி ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது வந்து உங்களுக்கு 5 to 10% கேஷ்பேக், அதாவது வந்து ஒரு ப்ராடக்ட்டில் 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் இந்த பாஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இது கூடவே வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஃப்ரீ ஸ்க்ரீன் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அடிஷ்னலாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது இது வந்து 1000 ரூபாய் ஒர்த் இருக்குது இல்லையா, இது வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஆஃபர்ஸ் வந்து 99 ருபீஸ் கொடுத்து ரியல்மி ப்ரியாரிட்டி பாஸ் வாங்குறவங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் இருக்குது.
சாம்சங் Z Flip4 BeSpoke எடிஷன் இப்போ இந்தியாவில் ப்ரீ புக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொதுவாக BeSpoke எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே குளோபலில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த BeSpoke எடிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது Z Flip4ல என்ன கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறதை தான் இந்த BeSpoke எடிஷன் சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமைஸ் அப்படிங்கிறதுனால யூஸ்வல் நார்மல் Z Flip4 விட இது விலை அதிகம். 97,000 கிட்ட இதோட ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்ன கலர் வேணுமோ டூவல் கலர் காம்பினேஷனோ சிங்கிள் கலரோ உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அகைன் ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. சாம்சங்குடைய வாட்ச் 4 31,000 ருபீஸ் ஜஸ்ட் 3,000க்கு நீங்கள் வாங்கலாம். இதை ப்ரீ புக் பண்ணும்போது இது கூடவே உங்களுக்கு ஸ்லிம் கவர் 2,000 ருபீஸ் கவர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை Flip4 BeSpoke எடிஷனுக்காக வெயிட்டிங் அப்படின்னா இப்போ ப்ரீ புக் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐஃபோன் சீரீஸ் எவ்வளோ தான் பாப்புலராக இருந்தாலும் அதோட அஃபோர்டபுள் வெர்ஷன் அதாவது iPhone SE வெர்ஷனுக்காக ஒரு குரூப் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ iPhone SE 2023 இல்லைனா iPhone SE 4 நெக்ஸ்ட் வரப்போகிற இந்த SE வெர்ஷனுடைய ஃபார்ம் ஃபேக்டர் அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி iPhone SE 4 or 2023 ஆல்மோஸ்ட் 10 hour எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக் டிசைனில் தான் இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த அவுட்லுக் டிசைனில் வரும்போது அந்த திக் பெசில்ஸ் இருக்கு இல்லையா, டச் ஐடி பெசில்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் LCD பேனலில் தான் இதுவும் லான்ச் ஆகும். பட் இந்த மாதிரி அவுட்லுக் டிசைன் அப்படிங்கும்போது iPhone SE 2023 அதிகமாக சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். விவோ V சீரீஸில் ஆல்ரெடி விவோ V25 Pro இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த லைனப்பில் இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்னு நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ V25e. இது ஒரு லைட்டர் வேரியண்ட்டாக இவங்க கொண்டு வராங்க. 4G டிவைஸ் லேட்டஸ்ட் சிப் மீடியாடெக் உடைய ஹீலியோ G99 இந்த சிப்பில் தான் கொண்டு வர போகிறாங்க. இப்போ இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரோ வெர்ஷன் மாதிரி கலர் சேஞ்சிங் பேக் பேனலில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அதாவது இந்த V சீரீஸ் எல்லாமே கலர் சேஞ்சிங் பேக் பேனலோடு இவங்க கொண்டு வரலாம். அகைன் இது OLED பேனலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். மோட்டரோலா இந்தியாவில் H சீரீஸ் செப்டம்பர் 8 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே 2 ஸ்மார்ட் ஃபோன் கன்ஃபார்ம் ஆயிருந்தது, H30 Ultra, H30 Fusion. இப்போ 3வது டிவைஸும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, H30 Neo S. இந்த நியோ Snapdragon 695 ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன் மோட்டரோலா இந்த சிப்செட்டில் வச்சுருக்காங்க. ஸோ H30 Neo Snapdragon 695 வருது. OLED பேனல் 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் இந்த ஃபீச்சர்ஸோட ஒரு லைட்டர் வெர்ஷன் அஃபோர்டபுள் வெர்ஷன் இந்த சீரீஸில். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். iPhone SE 2023 or 4 எந்த மாடல் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருக்கும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டாவது சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஜியோ ஏர் ஃபைபர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் கிரேட் வே. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் சேரும். ஸோ இன்றைக்கி டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.